உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உம்முடைய கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த மகிழ்ச்சி அடைவேன். அப்படியானால் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு துயரம் இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மிகுந்த துயரம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். சங்கீத புத்தகம் 40:17 பார்க்கும் போது, சங்கீதம் 119 141 பார்க்கும் போது, சங்கீதம் 69:29 பார்க்கும் போது, நானோ துயரம் தனித்தவனும் சிறுமைப்பட்டவன் இல்லை. சங்கீதம் 25:14 அப்படித்தான் சொல்கிறான். நானோ துயரம் சிறுமைப்பட்டவன் தனித்தவனுமாயிருக்கிறேன். ஏன் அப்படி அவன் காணப்பட்டான்? 1 சாமுவேல் 16:13 சொல்கிறது, அவன் ஆடுகளை மேய்த்த சிறியவன். அவனுடைய குடும்பத்தில் அவன் கடைசி மகனாக பிறந்தான், 8வது மகனாக பிறந்தான். அந்த காலத்து வழக்கத்தின்படி முதல் 3 குமாரர்களுக்கு தான் முக்கியம் கொடுப்பார்கள். பிள்ளைகள் போக போக கடைசி பிள்ளைக்கு முக்கியம் கொடுக்க மாட்டார். சமீபத்தில் கோயம்புத்தூரில் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் உதவி செய்து தாங்குகிற மிஷனரியுடைய குழந்தைகள் மற்றும் பெண் பிள்ளையுடைய காப்பகம் இருக்கிறது. அதில் ஒரு சின்ன பிள்ளை ஒரு 5 இல்லைன்னா 6 வயசு இருக்கும். அவருடைய பேர் ஏமி கார்மைக்கல். இந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ்க்கு துணி, படிப்புக்கு எல்லா செலவுக்கும் நம்ம அன்பரின் உடையத்திலேருந்து அவளுக்கும் அவளோடு இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புவோம். அவள் பெண் பிள்ளையாய் பிறந்தபடினாலே வட இந்தியாவில் அவளை கழுத்து வரைக்கும் மணலை வைத்து மூடி செத்து விடட்டும் என்று விட்டுவிட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டு அந்த பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறார்கள். பெண்ணா பிறந்தாலே கொடுமை. அதை போல தான் அந்த காலத்திலையும் 3 பசங்க தான் முக்கியம், மற்றவங்க முக்கியம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில தான் தாவீது பிறந்தான். தீர்க்கதரிசி தைல குப்பி எடுத்துட்டு வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க மறைச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், கொஞ்சம் ஆடை மேய்ச்சிட்டு இவன் தான் தேசத்துக்கு ராஜாவாக இருக்கணும்னு சொன்னார். அது நிமித்தம் அவன் துன்பப்பட்டான். காரணமில்லாத காயங்கள். சங்கீதம் 69:4 சொல்லுகிறது, நிமித்தமில்லாமல் என்னை துன்பப்படுத்தவர்கள் என் தலை முடியின் மொத்த எண்ணிக்கையிலும் அதிகமாக இருக்கிறாள் என்று. காரணமில்லாத காயங்கள், வேதனைகள், துன்பங்கள். ஒரு சமயத்தில் சிறுவன் ஒருவன் தன் தாயை தகப்பனை இழந்தான். அவன் தன் தாய்ப்பாலை குடிக்காதபடினால் கொடிய ஆஸ்மா நெஞ்சை பிளந்தது. ஒவ்வொரு நாளும் பயங்கரமான ஸ்டீராய்டு போடாமல் அவனால் பள்ளிக்கு செல்ல முடியாது. வாரத்துக்கு 3 முறையாக ரத்த வாந்தி எடுப்பான். தயிர் சாதத்தை தவிர ஒன்றுமே அவனால் சாப்பிட முடியாது. முடிவில் அவனுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டது, வயிறும் பாதிக்கப்பட்டது. கொடுத்த மருந்தடி நிமித்தமாய் அவன் 8வது படிக்கும்போது சிறுநீரகங்கள் பாழாயின, சிறுநீரகங்கள் கெட்டு போயிற்று. இதுவும் இல்லாமல் அவன் தாயின் தகப்பனையும் இழந்தான் என்று சொல்லி அவன் வளர்ந்து வந்த போர்டிங்கில் காரணமில்லாமல் அவனை அடித்தார்கள். பரம்புகளை ஊற போட்டு அவனை அடித்தார்கள். காரணமில்லாத காயங்கள். ஒரு நாள் அவன் பேஸ்பால் பிடிக்கவில்லை என்று சொல்லி அவனை குனிய வைத்து அந்த நல்ல மீச வச்ச ஆம்பளை தன்னுடைய முஸ்திப்பை வைத்து குத்தினான் முதுகில். உடனே ரத்தம் பீரிட்டு வந்தது. வாயில் ரத்தம், மலஜல ரத்தம், மூத்திரத்தில் ரத்தம். அவன் ரத்த வெள்ளத்தில் கிடந்தான். பரிசோதித்த போது 2 கிட்னியும் கெட்டுவிட்டது என்று வைத்தியர் சொல்லிவிட்டார். அந்த சின்ன கிராமத்தில் டயாலிசிஸ் கிடையாது, டிரான்ஸ்பிளான்டேஷன் கிடையாது. அப்பெல்லாம் அது உலகத்தில் இல்லை.
இவன் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் செத்து கொண்டிருந்தான். அன்புள்ள வைத்தியர்கள் எவ்வளவு முயற்சித்தார்கள், முடியவில்லை. முடிவில் இவன் இறந்து விடுவான் என்று ஒரு நல்ல MRCP படித்த டாக்டர்மா சொல்லிவிட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு அளவெடுப்பார்கள், இறந்து விடுவாய், பெட்டி வைத்து உன் பாடியை வைத்து சர்ச்சில் எனக்கு பரியல் நடக்கும், மோட்சத்துக்கு போக நீ ஆயத்தமா என்று சொல்லி சிறுவனிடத்தில் கேட்டார். சிறுவன் அழுதான். திடீரென்று அவன் நேசித்த பைபிள் அவன் அறையில் இருந்தது. அவன் மிகவும் பைபிளை நேசித்தான். எனவே தன் மூச்சு ஒடுங்கும் போது பைபிளை திறந்தான். அந்த வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22. அவைகள் உன் உடலுக்கு ஆரோக்கியம் ஜீவனுமா, உன் எலும்புகளுக்கு ஆரோக்கியம், உன் உடலுக்கு ஜீவன். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும், நான் உங்களை பேர் சொல்லி அழைக்க தேவையில்லை, நீங்கள் எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ அவ்வளவு ஜீவன் உங்களில் உண்டாகும். The life, ஜீவன் தரும் வார்த்தைகள், நான் சொல்லும் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று யோவான் 6:63 இயேசு சொன்னார். அந்த வார்த்தை அவனுக்கு பளிச்சென்று பட்டது. தன்னையும் அறியாமல் அந்த வார்த்தையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான், அழுதான். அடுத்த நிமிஷம் பரத்திலிருந்து ஒரு மின்னல் வந்தது. அந்த மின்னல் வேகத்தில் கிட்னியை சுத்தமாக்கினது. அவன் மயங்கி விழுந்தான். 3 மணி நேரம் கழித்து வைத்தியர்கள் அவனை பரிசோதித்த போது சிறுநீரகங்களில் ஒரு பழுதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிற்பாடு அவன் 40 வருஷம் சிறுநீரகத்துக்கு எந்த மருந்தும் எடுக்காமல் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். இதைத்தான் தாவீது சொன்னான். சங்கீதம் 119:28, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, கரைந்து போகிறது. இந்த உலகம் பொல்லாங்கன் கரங்களுக்குள் இருக்கிறது, பொல்லாப்பு செய்கிற மக்களுக்குள் இருக்கிறது. இந்த உலகத்தில் கொள்ளை நோய்கள் வருகிறது, சிக்கன் குனியா, டொமேட்டோ ஃபீவர், டெங்கு, காரணமில்லாத காயங்கள். தேவனுடைய மனுஷர்களுக்கும் அந்த காயங்கள் வருகிறது. ஒரு காரணம் இல்லாமல் இவன் எனக்கு காட்டி கொடுத்திருக்கிறாள் என்று சொல்லி மார்க் 15:9 இயேசுவை பற்றி பிலாத்து சொன்னார். There's no reason. பொறாமை, பொறாமையினால் இயேசுவை காட்டி கொடுத்திருக்கிறார். இயேசுவை சிலுவையில் அறைய சொல்கிறார். மத்தேயு 27:19, just because of jealousy. என் அன்பு பிள்ளைகளே, காரணமில்லாத வேதனை உனக்கு இருக்கிறதா? காரணமில்லாத பிரச்சனைகள் இருக்கிறதா? உன்னை ஆறுதல் படுத்த, தேர்தல் படுத்த மகிழ்ச்சி காத்திருக்கிறது. அது என்ன மகிழ்ச்சி? சங்கீதம் 119, 14, 47, 70, 77, 92, 111, 143, 174. Your word is my delight. Your word is my delight that will give happiness. None other thing can give happiness. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு தேனிட்ட பணியாரம், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு மகிழ்ச்சி. எப்படி அந்த சிறுவனுக்கு 10 நிமிஷத்தில் சாபப்பெட்டியை ரெடி பண்ணி நீ செத்து போவாய்னு சொல்லும் போது நீதிமொழிகள் 4:22 அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது போல, நம்பிக்கையை தந்தது போல தாவீது சொன்னான். சங்கீதம் 119:28 சொன்னான், 91 சொன்னான், உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பித்தாரலாம்.
என் பேர் வச்சு ஒருத்தர் வந்திருக்கீங்க. ஆனந்த், இந்த இயேசு கிறிஸ்து உங்களை ரெட்டிப்பான நிறைவை தருகிறார், அபிஷேகிக்கிறார். என்னோட பெயர் ஆனந்த். ஒரு வருஷமா நான் பிசாசோட போராட்டத்தில் இருந்தேன். என்னால தூங்க முடியாம, படிக்க கூட முடியாம போராட்டத்தில் இருந்தேன். ஆனா ஆண்டவர் இப்போ அங்கிள் ஜெபிக்கும் போது பிசாசு விட்டு விலகி போகணும்னு சொன்ன உடனே ஆண்டவரோட வல்லமை என்னை வந்து தொட்டதுனால நான் எங்க இருந்தனே தெரியல. ஆனா வந்து பிசாசு என்னை விட்டு விலகி போனதா நான் விசுவாசிக்கிறேன். சோத்திரம். கர்த்தர் ஆனந்த் என் பேரை வச்ச ஒருத்தர் வந்திருக்கா அப்படின்னு சொன்னவே இல்லையா? ஹல்லேலூயா. ஆனந்த், நீ என்ன விட வல்லமையா இருக்கணும். சரியா? ஆமென். இவ்வளவு சந்தோஷம் பாருங்க அவனுக்கு. கர்த்தர் பயன்படுத்துவார், நான் ஆசைப்பேன். மகளே, பயங்கரமான ஒரு பாம்பு உன்னுடைய தோலெல்லாம் அப்படி கடிக்கிறது நான் பார்க்கிறேன். அந்த ஸ்கின் அலர்ஜி ஒன்னுட்டு ஓடி போகுது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நீ புது சிருஷ்டியா மாறுற. அடிக்கடி ராத்திரியெல்லாம் நீ தூங்க மாட்ட, நீயும் தூங்க மாட்டேன், இந்த சின்ன பிள்ளையும் தூங்க மாட்டேன். ஆனா இன்றைக்கு உங்க 2 பேரையும் கர்த்தர் ஸ்கின் அலர்ஜி நீக்கிறத நான் பார்க்கிறேன். நீங்க 2 பேரும் சுகமடைகிறத பார்க்கிறேன். சுகமடைகிறத நான் பார்க்கிறேன். சுகமடைகிறத பார்க்கிறேன். எனக்கு உங்களை குறித்து சொல்லுறது உங்க பக்கத்தில் இருக்க தேவதூதன். உங்க பக்கத்தில் இருக்க தேவதூதன் தான் எனக்கு சொல்லிட்டு இருக்காரு, இந்த பிள்ளைக்கு இந்த ப்ராப்ளம், இந்த பிள்ளைக்கு இந்த ப்ராப்ளம் சொல்லி வா மேடைக்கு. நீங்க 2 பேரும் சுகமடைகிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் எலிசபெத். என்னை பாஸ்டர் என்னை பேர் சொல்லி முதல்ல அழைத்தார். இப்போ என் மூஞ்சில் உள்ள கருப்பெல்லாம் மறைய போதுட்டு என்னையும் என் மகளையும் கூப்பிட்டு சொன்னார். கர்த்தருக்கு நன்றி. ஆமென். எல்லா ஸ்கின் அலர்ஜி உன்னை விட்டு எடுத்து போடுவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த வீட்டில் அந்த ஸ்கின் அலர்ஜி பரம்பரையா வராது. பிள்ளைகள் விடுதலை ஆனாங்க, உயர்த்தப்பட்டாங்க, ஆசீர்வதித்தார். ஆமென். ஐயா, என் வீடெல்லாம் நாசமா போச்சு, எனக்கு வாடகை கூட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்ற ஒரு குடும்பம் இங்க இருக்கு. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உனக்கு கர்த்தர் ஒரு வீட்டை உண்டு பண்ணுகிறார். உனக்கு கர்த்தர் ஒரு வீட்டை உண்டு பண்ணுகிறார். எவ்வளவு லாஸ் பண்ணிட்டேன்ல, எவ்வளவு லாஸ் பண்ணிட்டேன், எவ்வளவோ லாஸ் பண்ணிட்டேன். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உனக்கு இறங்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பேர் சுரேஷுங்கய்யா. நான் பார்வதி நகர்ல இருந்து முடிச்சு பார்வதில இருந்து வரேன். இப்ப ஒரு 3-4 மாசம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட 10-15 லட்சம் ரூபாய் கடன்ல உட்காந்துருக்கேன். வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாம உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ள வீடை காலி பண்ண சொல்லி இருக்காங்க. அதுக்காக தான் உட்காந்து அழுது ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். ஐயா என் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க, எங்க கூப்பிட்டீங்க. சோத்திரம். இயேசு கிறிஸ்து சுரேஷுடைய கடன் அத்தனையும் தீர்க்க போறேன். அவர் நமக்கு அதை அடித்தர்றார். ஹல்லேலூயா. இதுதான் அதிசயம். என் பேர் ஷீபா எலிசபெத். நான் இந்த தேஸ் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். நானும் டீச்சராக தான் இருக்கிறேங்க. முதல் நாள் என்னால் வர முடியல மீட்டிங்க்கு. அப்படிப்பட்ட வீசிங், என்னால் தாங்க முடியாத வீசிங் ட்ரபிள் இருந்தது. என்னால் மூச்சு கூட விட முடியல. எங்கள் வீட்டில் என்ன தவிர எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ரொம்ப வேதனையோடு அந்த மீட்டிங்கில் உட்காரும் போது ஆண்டவர் 2வது நாளே எனக்கு சுகம் கொடுத்து தொடர்ந்து 3 நாள் எனக்கு அந்த வீசிங் ட்ரபிள்லேருந்து முற்றிலுமாக எனக்கு விடுதலை கொடுத்தார். அதுக்கு முந்தின நாள் நான் பஃபோட தான் வந்து பஃப் எடுத்துட்டு மாத்திரைலாம் எடுத்துட்டு வந்து உட்காந்தேன். ஆனால் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அந்த சிற அவர்களுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் நான் நன்றி உள்ளதாக இருக்கிறேன். முதலாவதாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அவரோட ஊழியம் சிறக்கும், இன்னும் அதிகமாக அவரோட ஊழியம் வளரும். கிருபை என்னை போல அநேகர் சுகமானார்கள்.